மாணவர்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பாலினத்தின் உளவியல், சைக்காலஜி ஆஃப் ஜெண்டர். இதனுடைய பாடக் குறியீடு BBCG 176. தொகுதி 1 இருக்கக்கூடிய பாலின பிரச்சனைகள் ஒரு அறிமுகம். அதில் 2 அலகுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன, 3 மற்றும் 4. முதலாவதாக அலகு 3 நம்ம இப்ப பார்ப்போம். பாலின தற்பெண்மத்தின் வளர்ச்சி மற்றும் ஒரே மாதிரியான பாலினம். பாலின பாரபட்சத்தின் வளர்ச்சி மற்றும் ஒரே மாதிரியான பாலினம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் அப்படின்றத பற்றி இந்த அழகில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ பாலினத்தின் வெவ்வேறு வடிவங்கள். ஸோ இந்த அழகு 3 பொதுவாக இதெல்லாம் இன்னைக்கு நம்ம இதை பற்றி உரையாட போகிறோம் பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா, ஸோ வெவ்வேறு அழகுகள். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம் வாழ்வில் எவ்வாறு செயல்படுகின்றன பாலினத்தில் ஆண் பெண் அப்படின்றது. ஸோ அது நம்மளுடைய வாழ்க்கை முறையில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றியும், உளவியல் ரீதியாக ஒன்றோடு ஒன்று என்னென்ன கூறுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்றத பற்றியும் இந்த அழகில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டீரியோ டைப் ஜெண்டர். ஸோ ஒரே மாதிரியான அப்படின்றதையும், அடுத்து பாகுபாடு உடைய பாரபட்சம் உடைய அப்படின்றதையும் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஆண் பெண் அப்படின்றதுல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக பெண்களிடம் இந்த மாதிரி எதிர்மறையான உணர்வுகள் அல்லது வெறுப்புணர்வுகளை குறிக்கிறது. ஸோ எவ்விதமான வெறுப்புணர்வு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இதில் பார்க்கக்கூடிய பாரபட்சம், பாகுபாடு. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஸ்டீரியோ டைப். இந்த ஸ்டீரியோ டைப் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒருத்தரை பற்றி இல்லை ஒரு குழுவை பற்றி ஒருத்தரோட கருத்து, ஒரு பொதுவான கருத்து அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த ஸ்டீரியோ டைப், ஒரே மாதிரியான எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு குழுக்களை பற்றியோ இல்லை ஒரு பொருளை பற்றியோ இல்லை ஒருவரை பற்றியோ இல்லை ஒருவர் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் பற்றியோ ஸோ ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடியது அந்த ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல வரக்கூடியது. ஸோ பொதுவாக நம்ம இதில் பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம் அப்படின்னா ஜெண்டர் ஸ்டீரியோ டைப், அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்துட்டோம்னா ஆண் பெண் இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், குணாதிசயங்கள் பற்றி ஒரு பரவலான கருதப்படும் கருத்து. ஸோ ஆண் அப்படின்னா எப்படிலாம் இருக்கணும், பெண் அப்படின்னா எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டீரியோ டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒப்பீனியன் அப்படின்றது இதில் வரக்கூடியதில் பார்த்துட்டோம் அப்படின்னா நேர்மறையானதும் வரும், எதிர்மறையானதும் வரக்கூடியதான் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இது அவங்களுடைய எவ்வாறு நம்ம தொடர்பு குறைகிறோம் அப்படின்றத வச்சியும் இதோட தாக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா மாறுபாடு அடையக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டீரியோ டைப், ஒரே மாதிரியான எண்ணங்கள் இல்லை சார்பெண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒருத்தரை பற்றியோ இல்லை ஒரு குழுவை பற்றியோ நமக்கு ஒரு விதமான ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்து, அந்த கருத்தை நம்மளோட மனதில் நிறுத்தி நம்மளோட பழகும் போது அதில் வேறு விதமான, அதாவது நேர்மறையான தாக்கங்கள், எதிர்மறையான தாக்கங்கள் நிலவும் அப்படின்றதான் இந்த பாடப்பகுதியில் 3 நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இதில் கற்றல் நோக்கங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ பாலினத்தின் பாதிப்பு, அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னம்னா அறிவாற்றலையும், ஸோ அடுத்து நடத்தை சார்ந்த அம்சங்கள், ஸோ பிஹேவியர் அப்படின்றதையும் இந்த இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முழுமையாக பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா விரோதம் மற்றும் கருணை மனப்பான்மை. ஸோ இந்த 2 விதமான ஆட்டிடியூட் பாலினத்தில் எவ்வாறு ஈடுபட்டுள்ளன என்பதை விவரித்தல். ஸோ ஆண்களுக்கு கருணை எவ்வாறு இருக்கும், பெண்களுக்கு கருணை எவ்வாறு இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த பிஹேவியர் அதில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பாலியல் நிலைப்பாடுகளில் வெவ்வேறு கூறுகளை அடையாளம் காணுதல். அடுத்ததுல மிக முக்கியமான ஒன்று, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பல்வேறு வகைகள் மற்றும் வடிவங்களை புரிந்து கொள்ளுதல். ஸோ பாரபட்சம், பாகுபாடு, அடுத்து ஸ்டீரியோ டைப் எண்ணங்கள், அதெல்லாம் இந்த பெண்களுக்கு எதிராக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அது எந்தெந்த வடிவங்கள்ல ஏற்படுது, அதை எவ்வாறு நம்ம தடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த அலகு 3 நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா முழுமையா நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இதில் பாரபட்சம் மற்றும் ஸ்டீரியோ டைப், ஒரே மாதிரியான எண்ணங்கள், சார்பெண்ணங்கள் மற்றும் பாகுபாடு, இந்த 3 விஷயங்கள்லையும் ஸோ ஒருத்தருடைய எண்ணம், அடுத்து அவருடைய நம்பிக்கை மற்றும் செயல், இது 3யுமே என்ன செய்யும் அப்படின்னம்னா பாதிப்படையுது. இல்லை இது ஒரு பெரிய பங்களிப்பை என்ன செய்யுது அப்படின்னா ஏற்படுத்துது. ஸோ பாரபட்சம், அடுத்து ஸ்டீரியோ டைப், ஒரே மாதிரியான எண்ணங்கள் இல்லைன்னா சார்பெண்ணங்கள், அடுத்து பாகுபாடு. ஸோ இதெல்லாம் ஒருத்தருடைய எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கை செயல்முறையில என்ன இருக்கு அப்படின்னம்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத இந்த படம் நமக்கு விளக்குகிறது.
அதாவது ஒரு பாரபட்சம் அல்லது ஒரு குழு சார்பு அப்படின்றது வந்து பாதிக்கும் காரணியாகும். பாகுபாடு அப்படின்றது ஒரு நடத்தை சார்ந்த காரணியாகும். ஸோ ஒரே மாதிரியான பாலினம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டீரியோ டைப் அறிவாற்றல் அப்படின்றதுலையும் வருது. ஸோ இதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது வந்து பாலின பாரபட்சம். ஸோ பாலின பாரபட்சம் என்பது எதிர்மறையான உணர்வுகள் இல்லைன்னா ஒரு சார்புகள். ஸோ முதலே நம்ம சொன்ன மாதிரி ஒரு குழுவை பற்றியோ இல்லை ஒருத்தரை பற்றியோ ஒரு பொருட்களை பற்றியோ ஒரு பொதுவான கருத்து, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா, ஸோ இந்த சார்புகள் பாலினத்தின் அடிப்படையில் தனிநபர் அல்லது குழுக்களுக்கு நியாயமற்ற தீர்ப்புகளை குறிக்கிறது. ஸோ அந்த குழுனாலே அதை பற்றி ஒரு நேர்மறையான எண்ணங்களாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு எதிர்மறையான எண்ணங்களாகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒருவருடைய பாலினத்தின் காரணமாக ஸோ ஒருவருக்கு வெறுப்பு, விரோதம் இல்லை நியாயமற்ற கருத்துக்களை வைத்திருப்பது அல்லது வெளிப்படுத்துவதை இது குறிக்கிறது அப்படின்றதான் இந்த பாலின பாரபட்சம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ ஒருவருடைய பாலின அடையாளம். ஸோ பாலின அடையாளம் அப்படின்னு சொல்லும் போது இது ஆண், பெண், திருநங்கை. ஸோ இதில் தொடர்புடைய சமூக பாத்திரங்கள். ஸோ சமூக பாத்திரங்கள் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லும்போது ஸோ சொசைட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுது, ஸோ அதை அடிப்படையாக கொண்ட பாகுபாடுகள், அடுத்து ஸ்டீரியோ டைப்புகள். ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து எதிர்மறையாக நடத்துதல் இல்லது ஒரு தவறாக நடத்துதல். ஸோ இந்த வடிவங்கள் இது மாத்திரம் கிடையாது, இது உட்பட பல்வேறு வடிவங்களில் இந்த பாரபட்சம் அப்படின்றது வெளிப்படுது. இது நம்ம பார்க்கக்கூடியது பாலின பாரபட்சம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்க்குறது இந்த பாலின பாரபட்சத்தை எவ்வாறு அளவிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு, இது 1970 காலகட்டங்கள்லேயே ஸோ ஸ்பென்ஸ் அவங்க வந்து ஒரு அளவீடு கோலை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த அணுகுமுறையை பொறுத்தளவுக்கு பெண்களுடைய உரிமைகள் என்னென்ன இருக்கு, அவங்களுடைய ரோல் என்ன, அவங்களுடைய பாத்திரங்கள், கதாபாத்திரங்கள் என்ன, அடுத்து அவங்களுக்கான வாய்ப்புகள் பற்றி மக்கள் எவ்வாறு அந்த கருத்தை வந்து உணர்ந்துக்கிறாங்க, எவ்வாறு அதை பற்றி பார்க்குறாங்க அப்படின்றதையும் ஒரு மதிப்பீடு, ஒரு அளவுகோலாகவும் இது வந்து குஷ்னர் எடுத்திருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாமே என்னாகும் அப்படின்னம்னா ஒரு நேரடியான ஒரு பாரபட்சத்தை அளவிடக்கூடிய ஒரு அளவுகோலாக காணப்படுகிறது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 1995 ஆண்டு ஸோ ஹால் அவங்களுடைய குரூப் வந்து நவீன பாலின அளவுகோல். ஸோ இதை வச்சு இந்த கொஸ்டினர் இந்த அளவுகோலை வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னம்னா இந்த பாரபட்சத்தை அளவிட ஒரு புதிய வழியை வந்து இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் அந்த 8 அறிக்கைகளை கொண்டுள்ளது. ஸோ ஒவ்வொரு அறிக்கைகளும் அதாவது 1 முதல் 5 வரையானது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அளவில் மதிப்பிடப்படுகிறது. ஸோ அளவில்னு சொல்லும் போது இங்கே வந்து குவான்டிடேட்டிவ். அடுத்து வந்து 5 கருத்துக்கள் வேறுபாடுகளுடன் நம்ம பார்த்த மாதிரி பாகுபாடு. ஸோ பாரபட்சம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது பாகுபாடு, அடுத்து வந்து ஸ்டீரியோ டைப். ஸோ 5 கருத்துக்கள் வேறுபாடுகளுடன் அதாவது பாகுபாடுகளுடன் காணப்படுகிறது. ஸோ இந்த அளவுகோல்கள் 3 முக்கியமான நுட்பமான பாலினத்தின் மீது மிகவும் கவனம் செலுத்துகிறது அப்படின்றதான் இந்த 1995 ஆண்டு உருவாக்கப்பட்ட நவீன பாலின அளவுகோல். ஸோ அதோட நுட்பமான உட்கூறுகளை நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம். ஸோ முதலாவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நடந்து கொண்டிருக்கும் பாகுபாடு அல்லது மறுப்பு. ஸோ இப்போ ஆண் பெண்களுக்கான சமமான வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது, அவங்களுடைய வாய்ப்புகள், அடுத்து வந்து நம்பிக்கை அப்படின்றது இந்த ஐட்டம் அதாவது இந்த கொஸ்டினர்ல வந்து காணப்படுது அப்படின்றதா இந்த அளவுகோல்ல இருக்கு அப்படின்றதான் சொல்றாங்க. அடுத்து பெண்களின் கோரிக்கைகளுக்கு எதிரான எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது குழுக்கள் அப்படின்றது இன்னும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னம்னா போராடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்லுது. ஸோ அடுத்து வந்து சிறப்பு சிகிச்சை மற்றும் வெறுப்பு அப்படின்றதான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய உண்மையான அனுபவங்கள் ஸோ நியாயப்படுத்துவதை விட அதிகமாக உணர்கிறார்கள். ஸோ இந்த விதமான ஒரு கொஸ்டினர். ஸோ 5 அது வந்து அளவில் மதிப்பிடப்படுகிறது. 5 கருத்துக்கள் வேறுபாடுகளுடன் பாகுபாடுகளுடன் தொடர்புடையது. அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 3 கருத்துக்கள் பல உட்கூறுகளை கொண்டுள்ளது அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ பாலின ஸ்டீரியோ டைப்புகள் என்பது பொதுவாக சமூகத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களுடைய தொடர்புடைய பண்புகள், ஸோ அடுத்து அவங்களுடைய கதாபாத்திரங்கள் ரோல், அப்புறம் வந்து அவங்களுடைய பிஹேவியர் நடத்தை மற்றும் பண்புகள் பற்றிய பொதுவான நம்பிக்கை மற்றும் அனுமானங்கள் ஆகும். ஸோ இது நம்ம முதலே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது வந்து ஒரு பொதுவான கருத்து அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஜென்ரல் ஒப்பீனியன்.
ஸோ ஒருத்தரை பத்தி இப்போ ஆண் அப்படின்னா அவன் வந்து வலிமையா இருக்கணும், அவன் வந்து குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கா, வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பகுதியில் இருக்காங்க, பெண்கள் குடும்பத்தை கவனிச்சுக்கணும், குழந்தைகளை பராமரிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான கருத்து. ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் என்ன செய்யும் அப்படின்னா மாறுபடும். ஸோ சில குடும்பங்கள்ல பெண்கள் வந்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ரோல் அந்த கதாபாத்திரத்தை பிளே பண்றாங்க. ஸோ இது ஃபுல்லாமே ஒரு பொதுவான நம்பிக்கை இல்லைன்னா அனுமானங்கள் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ இதான் வந்து ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் அப்படின்றத பற்றி ஒரு கருத்து. ஸோ அடுத்து இதை பொறுத்தளவுக்கு இது பாலினத்தை அடிப்படையில் தனிநபர்களுக்கிடையே வழக்கமாக எதிர்பார்க்கப்படும் ஒரு நடத்தையாக கருதப்படுகிறது. ஸோ ஒரு தனிநபர் இப்போ பெண் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், ஆண் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஒரு பொதுவான கருத்து, அதை வச்சு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு வரதான் இந்த ஸ்டீரியோ டைப். இதில் வந்து பாலின ஸ்டீரியோ டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஜெண்டரை பொறுத்தளவுக்கு ஆண் பெண் எவ்வாறு இருப்பாங்க, அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, ஸோ அவங்களோட ரோல் பிளே என்ன அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இந்த ரோல் பிளே அப்படின்றது எது பிளே பண்ணுது அப்படின்னா அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கலாச்சாரம் அல்லது சமூக நெறிமுறைகள். ஸோ ஒரு நாட்டில் இல்லை ஒரு கண்ட்ரியில் வந்து பெண்கள் வந்து குடும்பத்தை பராமரிக்கக்கூடியதே ஒரு அடிப்படை கடமையாக கொண்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டில் வந்து பெண்கள் வந்து வருமானம் ஈட்டவும் குடும்பத்தை பராமரிக்கவும் 2 விதமான கதாபாத்திரங்கள் ரோல் பிளே பண்ணுறதுக்கும் எது வந்து இங்கே முக்கிய கூறுகளாக இருக்குது அப்படின்னா அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கலாச்சாரம் மற்றும் சமூக நெறிமுறைகள் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ ஆண்களுக்கு பெண்களுக்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஸோ அவங்களுடைய பிஹேவியர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சில இதில் வந்து ரொம்ப கடுமையான எதிர்பார்ப்புகளை சுமத்துவதால், ஸோ அது மூலமாக பாலியல் நிலைப்பாடுகள் அதை பற்றி ஒரு தனிநபர் வெளிப்பாடுகள் அப்படின்றதும் இது ஒவ்வொரு இதுக்கும் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம பார்த்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு விதமான இடத்திற்கும் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு மாறுபாட்டை ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து ஸ்டீரியோ டைப், ஓகேவா. ஸோ பெர்ஸ்பெக்டிவ் அதில் பரிந்துரைக்கப்பட்ட பரிமாணங்கள் அப்படின்றத அதில் பார்க்குறோம். ஸோ பாலின நிலைப்பாடு, ஸோ ஆண் என்பவன் எந்த மாதிரி இருக்கணும், பெண் என்பவள் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு பாலின நிலைப்பாடு. ஸோ ஆலிஸ் அவங்களோடது வந்து சமூக பாத்திரங்கள், இந்த கதாபாத்திரங்கள் ரோல் பிளேயை பற்றி ஒரு பாலின நிலைப்பாடு அப்படின்றத இங்கே கொண்டு வராங்க. ஸோ வீட்லையும் பணியிடத்திலையும் பல்வேறு ரோல், அதாவது சமூக பாத்திரங்கள் ஆண் பெண்கள் சமமற்ற முறையில் படுத்துவதிலிருந்து வருகிறது. ஸோ இப்போ நம்ம வந்து ஈக்குவல் அப்படின்றது 2 பேருக்குமே என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும். ஸோ ஆனால் இந்த ஸ்டீரியோ டைப்பை பொறுத்தளவுக்கு ஒரு சமமற்ற முறையில் நடத்துவதாகவும், ஸோ அடுத்து வந்து இந்த பாலின பாத்திரங்கள், ஸோ ஆண் பெண் அப்படின்றது மறுபுறம் ஒரே மாதிரியான நம்பிக்கை மற்றும் அன்றாட நடத்தைகளை காட்டப்படுகிறது. இப்போ ஆண் பெண் ஒரு சமமான ஒரு வேலை வந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குடைய ஊதியம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வேறுபடக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றது அதுக்கான ஒரு உதாரணம். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஸ்டீரியோ டைப்பை பொறுத்தளவுக்கு 2 விதமான பண்புகளை கொண்டது. ஒன்று வந்து நேர்மறையான அல்லது எதிர்மறையான பண்புகளை கொண்டுள்ளது அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பற்றி ஒரு ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ஒரு பரிந்துரைக்கப்பட்ட அப்படின்றத பற்றி நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸோ அதை வச்சு என்னாகும் அப்படின்னம்னா, ஸோ அவங்கள வந்து ஒரு அசஸ்மெண்ட் உள்ள கொண்டு வந்துட்டு, ஸோ இது வந்து ஒரு நேர்மறையான விளைவுகளையும் கொண்டு வரலாம், அந்த சமயத்தில் வந்து எதிர்மறையான விளைவுகளையும் கொண்டு வரலாம் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடியது பாலின தொடர்பான சார்பெண்ணங்கள், அதாவது ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் அப்படின்றதான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழு சம்மந்தப்பட்ட இல்லை ஒருவர் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் சம்மந்தப்பட்ட ஒரு பொதுவான கருத்து அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்கிறோம். இந்த பொதுவான கருத்து அப்படின்றது பல்வேறு கூறுகளை சார்ந்துள்ளது. அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கலாச்சாரம் சார்ந்திருக்கக்கூடியதாக வரும், இல்லை அவங்க சார்ந்திருக்கக்கூடிய சமூக நெறிமுறை கோட்பாட்டு சார்ந்திருக்கக்கூடியதுலையும் இந்த இது என்ன செய்யும் அப்படின்னா பிரதிபலிக்கும் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ முதலாவது பார்க்கக்கூடியது இந்த பெண்களுக்கான சார்பெண்ணங்கள் என்னென்ன இருக்குது அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படின்றது. பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மென்மையானவர்கள், பயந்த சுபாவம் கொண்டவர்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான கருத்து. ஸோ அடுத்து வந்து ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்துறவங்க வந்து ரொம்ப வந்து தயக்கம் காட்டுவாங்க. ஸோ வன்முறைக்கு எளிதில் ஆளாகக்கூடியவர்கள் அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல சொல்கிறோம். அதிகம் பொறுமை கொண்டவர்கள். ஸோ இது ஃபுல்லாமே வந்து ஜென்ரல் ஒப்பீனியன், அது வந்து ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படின்றதா இந்த இதில் சொல்கிறோம். எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்கள். ஸோ குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து குறிப்பாக குழந்தைகளிடம் அதிகமாக பாசம் காட்டுபவர்கள். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து குடும்பத்தை பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுக்குள்ளே அவங்க வராங்க. அதிக பொறுப்புணர்வுடன் திகழ்பவர்கள். ஸோ இது ஃபுல்லாமே வந்து பெண்கள் தொடர்பான ஒரு ஸ்டீரியோ டைப்ஸ், அது சார்பெண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆண்கள் தொடர்பான சார்பெண்ணங்கள். ஸோ ஆண்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது உடல் வலிமை மிக்கவர்கள், உரிமையை நிலைநாட்டுவதில் அதிகம் ஆர்வம் காட்டுபவர்கள்.
தற்பெருமை பொறுமை மிகுந்தவர்கள், பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புபவர்கள். ஸோ இது வந்து ஜென்ரல் ஒப்பீனியன். ஸோ இது ஒவ்வொரு நபருக்கும் என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பா மாறுபடும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ ஊர் சுற்றுவதில் நாட்டம் கொண்டவர்கள், ஸோ தமது பாசத்தை வெளிக்காட்ட தெரியாதவர்கள், ஸோ பிடிவாதம் அதிகம் உடையவர்கள், ஸோ உணர்ச்சியை வெளிக்காட்டாமல் மறைத்திருவார்கள். ஸோ இந்த சூழ்நிலையும் அப்படின்னா ஆண்கள்னா அழுகக்கூடாது. ஸோ எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த ஒரு துயரம் வந்தாலும் சரி, ஆண்கள் வந்து கலங்கக்கூடாது அப்படின்றதுலாம் ஜென்ரல் ஒப்பீனியன். ஸோ இது ஃபுல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த சார்பெண்கள் ஸ்டீரியோ டைப் அப்படின்ற ஒரு இதில் தான் வரும். ஒப்பனை செய்வதில் ஆர்வம் இல்லாதவர்கள், இது ஃபுல்லாமே நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிவகையில் தான் வரும். ஸோ இந்த ஸ்டீரியோ டைப்ஸ் அதை வந்து ஒரு 4 விதமாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ முதலாவது நம்ம பார்த்த மாதிரி பாலின சார்பினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பண்புகள் அப்படின்றது வரும். அடுத்து வந்து ரோல் பிஹேவியர், பாத்திர நடத்தை, கதாபாத்திர நடத்தை அப்படின்றது வரும். அடுத்து வந்து அவங்களுடைய தொழில் முறை ஆக்குபேஷன்ஸ் வரும். உடல் பண்புகள் அப்படின்றதையும் இந்த ஸ்டீரியோ டைப்ல ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ல ஆண் பெண் திருநங்கை இவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதான் இங்க நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஆண்கள் பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம குடும்பத்திலேயோ நம்மளோட சமுதாயத்திலே பேசும்போது வந்து சில விஷயங்கள்ல பேசும்போது ஆண்கள் வந்து இப்படிதான் இருக்கணும், பெண்கள்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகளை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வடிவமைக்கிறார்கள். ஸோ பெரும்பாலும் ஆண்கள் வந்து வலுவான தலைவராக இருக்க வேண்டும், உணர்ச்சிகளை மறைக்க வேண்டும். ஸோ உணர்ச்சிகளை மறைக்க வேண்டும். நம்ம முதலாவது சிலைகளில் பார்த்த மாதிரியே ஸோ அவங்களுடைய எந்த விதமான துயரம் துர்க்கம் அந்த மாதிரி எது இருந்தாலுமே அவங்களுடைய உணர்ச்சி அவங்கள வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். அடுத்து வந்து போட்டியிடவும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். ஸோ இது ஃபுல்லாமே வந்து ஒரு ஆண்களுக்கு விதமான ஒரு பண்புகள் அப்படின்றதான் இந்த ஸ்டீரியோ டைப்ல சொல்றாங்க. மறுபுறம் பெண்களுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கு அப்படின்னா ஸோ கருணை, ஒத்துழைப்பு, ஸோ வீட்டு கடமைகளை கையாளுதல், வீட்டுகளை பராமரிக்குதல், அடுத்து வந்து குழந்தைகளை பராமரித்தல். ஸோ இது ஃபுல்லாமே இந்த இடத்துல வரும். ஸோ இருப்பினும் இந்த ஸ்டீரியோ டைப்புகள் அனைவருக்கும் பொருந்தாது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆண்கள் அப்படின்னா இந்த மாதிரிலாம் கேட்டகரைசஸ் பண்ணியிருக்கோம், பெண்கள் அப்படின்னா இந்தந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து, அதுதான் ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்றா. ஜென்ரல் ஒப்பீனியன் கீழே வராது, ஸ்டீரியோ டைப்ஸ். இது வந்து என்னாகும் அப்படின்னம்னா எல்லாத்துக்கும் பொருந்தாது. மேலும் இது எதிர்பார்ப்புகளுக்கு அப்பால் தனிநபர் தங்களுடைய உண்மையான நடத்தையோ ஸோ அவங்களுடைய கூறுகளையோ வெளிப்படுத்துவது மிக முக்கியம் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ பண்புகள்ல 2 விதமா என்ன செய்யறாங்க அப்படின்னா வேறுபாடு அடைகிறார்கள் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது பாலின தன் அடையாள பணி பொறுப்புகள், ஸோ ஆக்குபேஷன்ஸ். ஸோ சமூகத்தில் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள உடைகளை அணிதல் விருப்பம் கொள்ளுதல். ஸோ பெண்கள்னா இந்த காஸ்டியூம் தான் போடணும், இந்த உடைகள் தான் அணியணும். அடுத்து வந்து குடும்ப நிர்வாகத்தை மேற்கொள்ள அதிகம் ஆர்வம் காட்டுதல். அடுத்து குடும்ப பணிகள், ஸோ உணவு தயாரித்தல், வீடு சுத்தப்படுத்துதல், உடைகளை துவைத்தல். ஸோ இதுல வந்து அதிகமான ஈடுபாடுகள் காட்டுதல். தனிப்பாலுறத்தோடு நெருங்கி பழகுதல். ஸோ அவங்களுடைய பெண்களோட நெருங்கி பழகுதல். ஸோ பொழுதுபோக்கை விரும்புதல். ஸோ இது ஃபுல்லாமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னம்னா அந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் அவங்களுடைய ஒர்க்கிங் தொழில் அப்படின்றது தான் இந்த இடத்துல வரக்கூடியது. அடுத்து குடும்பம் இல்லைன்னா அவங்களுடைய சமூக மரபுகளை பின்பற்றுதல உறுதியுடன் இருத்தல். ஸோ குடும்பத்துக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ரோல் அப்படின்றது வந்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தரது. அடுத்து வந்து நற்பண்புகளை நேர்முகமாகவோ இல்லை மறைமுகமாகவோ போதித்தல். சமய சடங்குகளில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அதிக ஈடுபாடுகள் இருக்குது. குடும்பத்தினருடன் உடல் நலம் பேணுதல் அப்படின்றதான் இந்த ஆக்குபேஷன் ஸ்டீரியோஸ் டைப் அப்படின்றதுல வரக்கூடியது. ஸோ அடுத்து வந்து ஆண்களுக்கான தன் அடையாள பணி பொறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அவங்களுடைய பொறுப்புகள் என்ன அப்படின்னா தொழில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தொழில் மூலமா அந்த குடும்பத்திற்கு தேவையான வருமானத்தை என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு ஆண்னால ஈட்ட முடியும் அப்படின்றதுனால தொழிலையும் கற்று தேர்ச்சி அடைவதிலும் வாழ்க்கை தொழில் ஒன்றை மேற்கொண்டு குடும்ப வருமானத்தை பெருக்குவதிலும் ஈடுபாடு காட்டுதல். அதாவது ஒரு ஆணுக்கு உண்டான ஒரு குணாதிசயம். ஸோ இதுதான் ஒரு ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்றது. ஆண் அப்படின்னா வேலைக்கு போகணும். ஸோ குடும்ப வேலைகள் அப்படின்றது ஒரு 2ஆம் இதெல்லாம் இருக்கணும். ஸோ வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு முதல் நிலையில இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டீரியோ டைப்பை பொறுத்த அளவுக்கு இது ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ குடும்ப உறுப்பினர்களை பாதுகாத்தல் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு ஆணுக்கான கடமை அப்படின்னு சொல்றது. தன் பாலினத்தோடு நெருங்கி பழகவும் விளையாட்டு தோழர்களை மேற்கொள்ளவும், அதாவது அவங்களுடைய சக மாணவர்கள் சக நண்பர்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து வந்து உடல் பலம், அடுத்து வந்து வீட்டு பணிகளை மேற்கொண்டு முன் வருதல். ஸோ உடல் பலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உடல் பலம் இருந்தால் தான் அவங்களோட தொழிலை மேற்கொள்ள முடியும். தொழில இருந்தால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவங்க குடும்பத்திற்கு தேவையான வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்குறோம்.
ஸோ அடுத்து ஆண்களுக்கு மிக முக்கியமானது துணிவு மிக்கவர். அடுத்து வந்து சாகச செயல்களில் ஈடுபடுதல், வெளிப்புற விளையாட்டுகளில் ஈடுபடுதல். இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரே மாதிரியான சார்பெண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. தனது அதிகாரத்தை பிறரிடம், குறிப்பாக பெண்களிடம் நிலைநிறுத்த முயற்சித்தல். ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு ஆண் அப்படின்னா ஸோ சில சாகசங்கள் செய்யக்கூடியது. ஸோ அது மூலமா என்ன செய்ய முடியும் அப்படின்னா தன்னோட டாமினேஷன் அதிகாரத்தை என்ன செய்ய முடியும் அப்படின்னா நிலைநிறுத்த முடியும் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கக்கூடியது. ஸோ இதான் நம்ம ரோல் பிஹேவியர் அப்படின்னு சொன்னோம். ஸோ வீட்டில் அடுத்து வந்து வெளி உலகத்தில் ஆண்கள் பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவங்களுடைய சமுதாய நெறிமுறைகள் என்னென்ன, ஸோ அவங்களுடைய பங்குகள் என்னென்ன அப்படின்றது இங்கே பார்க்குறோம். ஸோ ஆண்களை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து ஒரு தொழிலை மேற்கொள்வதாகவும் ஒரு தொழிலதிபராகவும் இருக்கலாம். அடுத்து வந்து தொழிலாளர்கள், அடுத்து விளையாட்டு வீரர்கள், குடும்ப உறுப்பினர் ஆண் பெண், பெண்களை விரும்புபவர்கள். ஸோ இல்லை அப்படின்னா நெகட்டிவ் சைடு வந்து பார்த்துட்டோம்னா தோல்வியுற்றவர்கள். ஸோ இந்த மாதிரி பல கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்திரங்கள், கதாபாத்திரங்கள் அப்படின்றது எடுத்துக்கிறாங்க. ஸோ மறுபுறம் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பெண்கள் வந்து என்னென்ன ரோல் பிஹேவியர்ஸ் ரோல் பிளே வந்து பண்றாங்க அப்படின்னோம்னா ஸோ இல்லத்தரசிகளாகவும் இருக்காங்க. ஸோ தாய்மார்கள், அடுத்து வந்து விளையாட்டு வீரர்கள், தொழில் சார்ந்த பெண்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா இருக்காங்க அப்படின்றத இந்த பாத்திர நடத்தை ரோல் பிஹேவியர் அப்படின்றதுலையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து தொழில்களை பொறுத்தளவுக்கு பெண்கள் பாலியல் நிலைப்பாடை பொறுத்தளவுக்கு பெண்களுடைய முன்னேற்றம் அப்படின்றது வெகுவாக பாதிக்கப்படுகிறது. ஒரு தொழில் தொடங்கணும், இல்லை வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னம்னா ஸோ பெண்களை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளுடைய சார்ந்திருக்க சமுதாய பிரகாரம் ஸோ சில பேர் வந்து சார்ந்திருக்க சமுதாயத்தின் பிரகாரம் ஸோ அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களும் உள்ள வந்து இருக்கும். ஸோ அது வந்து அடுத்த நிலைமைக்கு அனுப்பக்கூடியவளாக இருப்பாங்க, இல்லை தடுக்கக்கூடிய நிலைமையிலும் இருப்பாங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஸோ பெண்கள் தங்களை தாங்கவே கட்டுப்படுத்தி கொள்ள செய்கிறார்கள் அப்படின்றது சில இடத்துல இங்கேருந்து பார்க்குறோம். ஸோ இதில் மிக முக்கியமானது ஆண்கள் பெண்கள் ஒரே மாதிரியான வேலையை செய்தாலும் ஆனால் ஊதியத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன செய்யுது அப்படின்னா காணப்படுகிறது அல்லது ஏற்படுகிறது அப்படின்றதான் இந்த நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஆண் அப்படின்னா அதிகமான ஒரு ஊதியம் கொடுக்குறதாகவும், பெண் அப்படின்னா அதே வேலையை அவங்க வந்து செஞ்சாலும் அவங்களுடைய ஊதியம் அப்படின்றது வேலைக்கான சம்பளம் அப்படின்றது மிக குறைவாகும். அதில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இந்த இடத்துல காணப்படுது அப்படின்றதான் ஜெண்டர் ஸ்டீரியோ டைப். அப்போ பெண்கள் அப்படின்னா குறைவான ஊதியம் கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அப்படின்றது அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னம்னா ஸ்டீரியோ டைப் அப்படின்றோம். இது பாலினத்துல ஈடுபடுறதுனால ஆண் பெண் அப்படின்றதுல ஈடுபடுறதுனால இது ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாலின ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படின்றத பாலின சார்பெண்ணங்கள் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து உடல் பண்புகள். ஸோ ராமசுப்ரமணியம் மற்றும் ஜெயின் 2009 அவங்களுடைய கருத்து பிரகாரம் ஸோ அவங்க அவங்களுடைய நடத்திய ஒரு ஆய்வின் பிரகாரம் ரிசர்ச் பிரகாரம் ஸோ அழகு மற்றும் மெலிந்த உடல்கள் அப்படின்ற மாதிரி இருந்தா பெண்கள் தான் ஒரு துணையா தேடுறதா இருக்கட்டும். ஸோ ஆண்களினான ஒரு வலுவான விருப்பத்தை வெளிப்படுத்தியது அப்படின்றத இவங்களோட ஆய்வின் அறிக்கையாக ஆய்வின் முடிவாக என்ன செய்யறாங்க அப்படின்னா கூறப்படுகிறது. ஸோ அடுத்து இந்த ஸ்டீரியோ டைப்பை எப்படிலாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா குறைக்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஸ்டீரியோ டைப் ஒரே மாதிரியான எண்ணங்கள் சார்பு எண்ணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ அதில் நேர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் இருந்துச்சு. ஸோ இந்த சார்பெண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லா இடத்துலையும் சமமாக வந்து இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ சரியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ இது வெவ்வேறு விதங்கள்லையும் ஒரு தனிநபர்கள்லையும் இல்லை ஒரு சமுதாயத்திலையும் ஒரு கலாச்சார ரீதியாகவும் என்ன செய்யும் அப்படின்னா மாறுபடக்கூடியது அப்படின்றதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்டீரியோ டைப்பை பொறுத்தளவுக்கு மக்களை வந்து வகைப்படுத்தலாம் அப்படின்றது இந்த சமூக தகவல் என்ன இது அப்படின்னா எளிதாக்கிறது. அப்போ ஆண் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், பெண் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம் அப்படின்றதும் கொண்டு வருது. ஸோ சில குழுக்கள் சில சார்ந்திருக்கக்கூடிய குழுக்களை பற்றி ஒரு ஆழமான அறிவு நமக்கு இல்லாத போது ஒரே மாதிரியான மிகவும் சீரானதாக மாறும். ஸோ ஒரு குரூப்பை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது, இல்லை ஒரு பொருளை பற்றியோ அதை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அதோட ஜென்ரல் ஒப்பீனியன் அந்த சார்பெண்ணங்கள் ஸ்டீரியோ டைப் அப்படின்றத வச்சு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு அசம்சன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ இது பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னம்னா இது வந்து ஒரு அதிகரித்துள்ள ஒரு பன்முகத்தன்மையை என்ன செய்யுது அப்படின்னா உணர உதவுகிறது அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸோ ஆண்களை பொறுத்தளவுக்கு சாகசம் செய்பவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஆண்கள் இயல்பாகவே வன்முறையில் ஈடுபடுவது அல்லது பெண்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு எதிர்மறையான கருத்து. எல்லா ஆண்களும் வன்முறையில் ஈடுபட போறது கிடையாது, எல்லா பெண்களும் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொதுவான கருத்தை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அதை விடுவிக்கணும், இல்லை அதை முறையாக ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்றதான் இந்த இடத்துல ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டீரியோ டைப் அப்படின்றத என்ன செய்யும் அப்படின்னா குறைக்க முடியும். ஸோ இதை ஃபுல்லாமே முறியடிக்க முடியும் அப்படின்றதான் சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு தனிப்பட்டதோட குணாதிசயம், அவங்களுடைய நடத்தை பிஹேவியர் அப்படின்றத நம்ம என்ன செய்யும் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா
ஸோ அந்த தனிப்பட்டவருடைய கருத்துக்கள் அல்ல அதோட பொதுவான கருத்துக்கள்ல இருந்து அவர் எவ்வாறு விலகி இருக்கார்கள் அப்படின்றத பத்தி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா உணர முடியும் அப்படின்றத இங்க நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர், பாலின வேறுபாடு. ஸோ பாலின பாகுபாடு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண் பெண் அல்லது திருநங்கை இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சில சமூகங்கள்ல சில சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள்ல வந்து இந்த பாலின வேறுபாடு அப்படின்றது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத இங்க நம்ம பார்க்குறோம். ஸோ பாலின அடிப்படையில் ஒரு பாகுபாடு. ஸோ முதலாவது பார்த்த மாதிரி ஆண் பெண் ஒரே விதமான வேலைகள் செஞ்சாலும் ஸோ உங்களுக்கான ஊதியம் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னம்னா வருது. ஸோ இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த பாகுபாட்டுக்கு கீழே தான் வரக்கூடியது. ஸோ பாலின அடிப்படையான பாகுபாடு என்பது ஸோ அடிப்படையில் ஒரு எடுக்கப்பட்ட ஒரு சமூக முறையை வந்து என்ன செய்யுது அப்படின்னா குறிப்பிடுகிறது. ஆண்களுக்கு சில சலுகைகளும் பெண்களுக்கு மற்றும் சிறுமிகளை குறைவாக மதிப்பிற்கு உட்படுத்துகிறார்கள். ஸோ இது குடும்பத்துல இருந்து என்ன செய்யும் அப்படின்னம்னா ஆரம்பிக்கக்கூடியது. ஸோ எல்லா பெற்றோர்களும் அந்த மாதிரி கிடையாது, எல்லா குடும்பங்களும் அந்த மாதிரி கிடையாது. சில குடும்பங்கள்ல இந்த ஆண் பெண் வேறுபாடுகள் அப்படின்றது பாகுபாடுகள் அப்படின்றது காணப்படுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கல்வி. ஸோ இப்போ இது வந்து பெண்களோட கல்வி அல்லது சுதந்திரத்திற்கு என்ன செய்யுது அப்படின்னா தடையை உருவாக்கிறது. ஸோ ஒரு 12ஆம் வகுப்பு வரை ஒரு பெண் படிச்சுட்டாங்க, இல்லை ஒரு கல்லூரி போயிட்டாங்க, இல்லை அடுத்து வந்து ஒரு முதுநிலை படிப்பு வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த இடத்துல சில குடும்பங்கள் பெண்கள் அதிகமாக படிக்க தேவையில்லை, வேணாம் இது வரைக்கும் படிச்சது போதும், அடுத்து வந்து நீங்க கல்யாணம் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக படிக்க வேண்டியதில்லை அப்படின்றதெல்லாம் ஒரு பொதுவான எண்ணங்கள். ஸோ இது ஒரு பாகுபாடு. ஸோ இந்த மாதிரி தடைகளை வந்து உருவாக்குது. அடுத்து வந்து சமமற்ற பங்கேற்புக்கு வழிவகுக்கிறது. சமமற்றனா ஒரு இடத்துல வந்து ப்ளே பண்ணக்கூடியது. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு சமமற்ற பங்கேடு. ஸோ நீ பெண்கள்லாம் வீட்டில் தான் இருக்கணும், ஆண்கள் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வருது. ஸோ இது எந்தெந்த இடத்துலலாம் வருதுன்னா சமூகம், அடுத்து வந்து அரசியல் மற்றும் பொருளாதார துறையில் உள்ள பெண்கள். ஸோ இது மூணுலையுமே என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சில தடைகள் அவங்களுடைய குடும்பமாகவோ இல்லை அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியதோ ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பெரிய தடைகளை வந்து என்ன செய்யுது ஏற்படுத்துது அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வடிவங்கள் வன்முறையாகவும் இருக்கலாம். ஸோ சில நேரங்களில் கலாச்சாரம் அப்படின்றதும் இந்த இடத்துல ஒரு முக்கிய ஒரு ரோல் வந்து இந்த இடத்துல ப்ளே பண்ணுது. ஸோ அடுத்து இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான உதாரணம் பார்க்க போகிறோம். ஸோ குழந்தை திருமணம். ஸோ குழந்தை திருமணத்தை பொறுத்தளவுக்கு வந்து இது ஒரு பெரிய பாலின பாகுபாடு. ஸோ சில கலாச்சாரங்கள்ல அது என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னம்னா ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு திருமணம் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு சமூகங்கள், ஒரு சார்ந்த சமூகங்கள் இருக்கக்கூடியது இருக்கு. சிலதுல வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி பல பகுதிகளில் வெவ்வேறு கலாச்சாரங்களில் காணப்படாமலும் இருக்கலாம். ஸோ சில இடத்துலையும் இருக்கலாம், சில இடத்துலையும் இல்லாமையும் இருக்கலாம். ஸோ பொத்தாம் பொதுவாக இருக்கு அப்படின்றதையும் நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா கொண்டு வர முடியாது அப்படின்றது இங்கே சொல்றோம். அடுத்து முக்கியமானது இந்த ஊட்டச்சத்து குறைபாடு. ஸோ பெண்களுக்கான குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு. ஸோ இந்த இடத்துல பாகுபாடுகள் காமிக்கிறது. ஸோ ஆண்களுக்கு அதிகமான ஊட்டச்சத்து கொடுக்கறது. ஸோ இதனால வேலைக்கு போகணும், நாளைக்கு வந்து குடும்பத்தை பாதுகாத்துக்கணும், ஸோ அந்த மாதிரி கொடுக்கறது. ஸோ பெண்கள் வந்து இருக்கிறத நம்ம சாப்பிட்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போகிறது. இதெல்லாம் வந்து ஒரு பாலின பாகுபாடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த இடத்துல என்ன செய்யுது அப்படின்னா வருது அப்படின்றத இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்து வந்து தொழில்முறை பாகுபாடு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆண் பெண் இருவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்குறோம். ஸோ ஆனால் அங்கிருந்தா என்ன செய்யுது அப்படின்னா அந்த தடைகள் அப்படின்றது ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ கல்வியின் பெண்களின் சேர்க்கை முன்னேற்றங்கள் இருந்த போதிலும் ஸோ சில குறிப்பான படிப்புகளில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய சேர்க்கக்கூடிய வீதம் அப்படின்றது மிக மிக குறைந்த அளவில் இருக்குது அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஆண்கள் வந்து அதிகமாக சேரக்கூடியதுலையும் பெண்கள் வந்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி படிப்புகள்லாம் எடுக்கக்கூடிய அளவுலையும் ஸோ அந்த மாதிரி தொழில் முறைகளில் ஈடுபடாத அளவுலையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்கிறாங்க அப்படின்றதான் இந்த இது நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா எடுத்து காட்டுகிறது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். சில டேட்டாஸ் நம்ம இங்கே வந்து பார்த்துருக்கோம். ஸோ பெண்களில் வந்து அதிகமாக கல்லூரிகளை பொறுத்தளவுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் 18.2% வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அதிகரிச்சிருக்கு. ஸோ முனைவர் பட்டம் பெற்றவர்கள் வந்து 42% பேர் பெண்கள் இருந்தாங்க. ஆனா இதுல தலைமை பொறுப்புகள்ல போதுமான பெண்கள் வந்து இல்லை அப்படின்றதான் இந்த ஆய்வறிக்கை மூலமா நம்ம பார்க்கிறோம். ஸோ பெண்கள் வந்து முன்னேற்றம் அடைஞ்சாலும் ஸோ பொதுவான அந்த சார்பெண்ணம், இந்த ஸ்டீரியோ டைப் கருத்துக்களாக தலைமை பொறுப்புகள்ல அதிகமாக பெண்கள் இல்லை அப்படின்றோம். ஸோ உதாரணத்துக்காக 1008 நிறுவனங்கள் இருந்தாலும் அதுல 63 நிறுவனங்கள்ல மட்டும்தான் பெண்களால் என்ன செய்யுது அப்படின்னா வகை நடத்தப்படுகிறது. ஸோ அதனால தான் அரசாங்கம், அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, பெண்களுக்கான தொழில் தொடங்குதல், ஸோ பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, அதில் ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய விதமான சலுகைகள், ஸோ அது அடுத்த மாதிரி அவங்களுக்கு வந்து கடன் வழங்குதல், ஸோ வட்டி வீதங்கள் வேறுபாடு அப்படின்றதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சார்பெண்ணங்கள், இந்த ஸ்டீரியோ டைப்பை வந்து உடைக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளில் தான் இது என்ன செய்யுது அப்படின்னா வரக்கூடியது.
ஸோ பெரும்பாலான நடுத்தர அளவிலான வேலைகளில் தான் என்ன செய்யும் அப்படின்னா அதிகமான பெண்கள் வந்து ஈடுபடுறாங்க. ஒரு தலைமை பண்பு எடுக்கக்கூடிய அளவுலையும் மிக குறைஞ்ச அளவில் இருக்காங்க. அடுத்து வந்து அந்த தொழிலை வந்து தொடங்கி அதை வந்து வழிநடத்தக்கூடிய வகையிலையும் குறைந்த பெண்களே இருக்காங்க. ஸோ நடுத்தர அளவிலான வேலைகள், அதாவது இன்டர்மீடியட் ஒரு ரோல் பிளே பண்ணுற மாதிரி தான் 66% பெண்கள் இருக்காங்க. ஸோ ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு துணைவேந்தராகவோ இயக்குனராகவோ இந்த மாதிரி உயர் பதவிகளில் பெண்கள் வந்து 7% மட்டுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா பார்க்குறாங்க அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் மிக முக்கியமானது பிரின்சிபல்ஸ் அல்லது ப்ரொஃபஸர்ஸ் போன்ற பிற மூத்த பாத்திரங்கள், அதாவது முக்கியமான கதாபாத்திரங்கள் அந்த இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா பெண்கள் வந்து 16% மட்டுமே இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்கள் பெண்கள் இரண்டுமே வந்து சமமானவர்கள். ஸோ 50% 50% அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இதில் நம்ம பார்க்கும்போது சதவீத வேறுபாடு அப்படின்றது ரொம்பவே என்ன இருக்குது அப்படின்னம்னா மிக அளவில் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ கல்லூரியை பொறுத்தளவுக்கு 18.2, முனைவர் பட்டத்தில் வந்து 42.42% வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது இதில் லீடர்ஷிப், அந்த தலைமை பண்பு ஹெட்டு வந்து அதிகமான பேர் இல்லை அப்படின்றது தான் இதில் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அடுத்து வந்து இதை அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படின்னோம்னா உயர்கல்வியில் வந்து அதிகமான சலுகைகள் வந்து கொடுக்கணும். ஸோ அவங்க தொழில் தொடங்குறதுக்கு கடன் உதவிகள் வந்து வழங்கணும். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னோம்னா இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்றத நம்ம தொழில்முறை பாகுபாடுகளை நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து மிக முக்கியமானது பெண்களுக்கான எதிரான வன்முறைகள். ஸோ பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஸோ கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, அடுத்து வந்து கௌரவ கொலைகள், ஸோ இது ஃபுல்லாமே வந்து அமிலத்தை தாக்குதல் அப்படின்றது பெண்களுக்கு பல்வேறு வடிவங்களில் பல்வேறு விதமான அவங்களுக்குடைய தாக்குதல் அப்படின்றது அதிகரித்து கொண்டே தான் இருக்குது அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பெண்களுக்கு தீங்கு விளைக்கும் ஒரு நோக்கத்தோடையே இந்த செயல்கள் என்ன செய்யுது அப்படின்னா செயல்படுத்தப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது பல்வேறு நூற்றாண்டுகளாக இருந்தாலுமே ஸோ 1980 காலகட்டங்களில் இது ஒரு குற்றமாக என்ன செய்யுது அப்படின்னா அது ஒரு சமூக பிரச்சனை அப்படின்றதை கொண்டு வரோம். ஸோ விதி மீறல் அல்லது மனித உரிமை மீறல் அப்படின்றது கீழே வந்து கொண்டு வந்துடும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து இந்த அளவோட தொகுப்புரைகள் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாமே இந்த ஸ்டீரியோ டைப்னா என்ன, சார்பெண்ணங்கள்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்து சமத்துவ இன்மை, அதாவது ஆண் பெண் 2 பேருக்குமே வந்து சமமை அப்படின்றது காணப்படுது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ உதாரணத்துக்காக ஊதியத்தில் நம்ம பார்த்தோம் 2 பேருக்கும் சமமான வேலை வாய்ப்பு அப்படின்ட்டு இருந்தாலுமே, வேலை பளு அப்படின்ட்டு இருந்தாலுமே ஸோ அவங்களுக்கான ஊதியம் அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வுகளை இருக்குது அப்படின்றது இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ பெண்களை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஸோ அடுத்து வந்து பாரபட்சமாக இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய பாகுபாடுகள், அவங்களுடைய குணநலம், தொழில்முறை, ஸோ அவங்களுடைய பிளே பண்ணக்கூடிய பாத்திரங்கள், கதாபாத்திரங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபுல்லாத்தையுமே இந்த அழகு 3 நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா விரிவாக பார்த்தோம் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ ஆணாதிக்கம், அந்த வலுப்படுதல், ஸோ வன்முறைகள், கலாச்சார காரணிகள் அப்படின்றத ஃபுல்லாமே இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா முழுமையாக பார்த்தோம். ஸோ சார்பெண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருத்தரை பற்றியோ இல்லை ஒரு இதை பற்றி ஒரு பொதுவான எண்ணங்கள் அப்படின்ற வழிவகையில் வரக்கூடியதான். இந்த பொதுவான எண்ணங்கள் எல்லாத்துக்குமே வந்து நேர்மறையாகவே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. சரியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ இது தனிநபரவும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய கலாச்சாரம், சமூகம் இந்த வகையில் என்ன செய்யும் அப்படின்னா அது வேறுபாடு அறியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இது பாலின ரீதியாக நம்ம பார்க்கும்போது ஆண் பெண் இருவருக்குமான சமநிலை, ஸோ சமமான ஊதியம், தலைமை பண்பு ஏற்றல், வேலை வாய்ப்புகளில் வந்து சம பங்கு வந்து கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து அந்த உடைய சார்பெண்ணங்களை நம்ம போக்குறதுக்கான ஒரு வழிமுறைகள், இந்த ஸ்டீரியோ டைப்பை எவ்வாறு நீக்கலாம் அப்படின்றதான் அந்த வழிமுறைகள் வரக்கூடியது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அழகு 4, பாலின சமூகமயமாக்கல் மற்றும் பாலின கட்டமைப்புகளில் பல்வேறு கலாச்சார தாக்கங்களை ஆராய்தல். ஸோ ஜென்ரல் சோஷியலைசேஷன் அண்ட் கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இன் த கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் ஜெண்டர். ஸோ அது எவ்வாறு இந்த பாலின கட்டமைப்புகளை உருவாக்குது, இந்த சமூகமயமாதலில் இருக்கட்டும், சோசியலைசேஷன், அடுத்து வந்து இந்த கலாச்சாரத்தோட தாக்கம், ஸோ இந்த கல்ச்சர்ஸோட தாக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இதில் முன்னுரையில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாலினத்தின் கட்டமைப்பு பற்றி ஒரு விரிவான புரிதலில் இந்த வகுப்பில் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். ஸோ பாலினத்தின் சமூகமயமாதல், ஜெண்டர் சோசியலைசேஷன் அப்படின்றத பற்றி இந்த அளவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் அப்படின்னு ஜெண்டர், அடுத்து வந்து சோசியலைசேஷன் இரண்டுமே எடுத்துட்டோம்னா இதில் வந்து குடும்பம், அடுத்து வந்து பள்ளி மற்றும் சகாக்கள், அவங்களுடைய செல்வாக்குகளை தெளிவுபடுத்துதல். ஸோ குடும்பம் அந்த பாலினத்தில் வந்து எந்த விதமான தாக்கத்தை எவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, ஸோ பள்ளி முறையில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அடுத்து வந்து சகாக்கள் அதாவது பியர் குரூப். ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஸோ அவங்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய ஒற்றை வயதுடைய அவங்களுடைய நண்பர்கள் அப்படின்றதான் இந்த இடத்துல பார்க்குறோம்.
ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாலியல் ஸ்கிரிப்ட் கோட்பாடுகளை விளக்குதல். ஸோ அடுத்து வந்து பாலின வேறுபாடுகளை ஆராய்தல். இந்த பாலின வேறுபாடுகள் இல்லைன்னா பாலின பாகுபாடுகள் அப்படின்றதும் இரண்டுமே ஒரே விதமாக வரக்கூடியதான். அடுத்து வந்து பாலின அடையாளத்தை வடிவமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் மதத்தின் முக்கியத்துவத்தை பற்றி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ பாலினத்தை அடையாளப்படுத்துவது ஆண் அப்படின்னம்னா ஸோ அவங்களுடைய உடை கலாச்சாரம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஸோ உணவு கலாச்சாரம், ஸோ இது ஃபுல்லாமே எது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கலாச்சாரம் மற்றும் மதம். ஸோ இது இரண்டுமே என்ன செய்யும் அப்படின்னா ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்கணும். ஸோ முதலாவது பார்க்கக்கூடியது பாலினம் மற்றும் பாலியல் இடையே உள்ள வேறுபாடு. ஜெண்டர், செக்ஸ் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுக்கு பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் பாலினம் அப்படின்பது பாலினங்களுக்குள் மக்கள் கூறுகின்ற வெவ்வேறு அர்த்தங்கள். ஸோ ஜெண்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆண் அப்படின்னம்னா இந்த கேரக்டர்லாம் இருக்கணும், இந்த நாம்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம ஆண்னா வலிமை மிக்கவர்கள், குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், வருமானம் ஈட்ட வேண்டும், வேல்யூஸ் அப்படின்றதும் இந்த இடத்துல வரும். அடுத்து வந்து பண்புகளை குறிக்கிறது. ஸோ இது வெவ்வேறு விதமான பண்புகள். பெண்கள் அப்படின்னா குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், குடும்பத்தை வழிநடத்த வேண்டும், வீட்டில் உள்ள வேலைகள் பார்க்க வேண்டும். ஸோ இது ஃபுல்லாமே இந்த இடத்துல வரக்கூடியது. ஸோ இதில் வந்து பெண்கள் என்ற சமூக தொடர்புள்ள மனப்பான்மை மற்றும் நடத்தையை குறிக்கிறது. ஸோ ஆட்டிடியூட். அடுத்து வரக்கூடியது பிஹேவியர். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாலியலில் நாம் ஆண் பெண் என்பதை தீர்மானிக்கக்கூடிய பிறப்புடன் உள்ள உடலியல் சார்ந்த பண்புகளை குறிக்கிறது. ஸோ பாலியல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு செக்ஸ் இது உடலியல் சார்ந்த பண்புகளை குறிக்கிறது. அதனுடைய அந்த செக்ஸ் உட்கூறுகள் வேறுபாடு. ஸோ அடுத்து வந்து அந்த சுரபிகள் ஹார்மோன்ஸ் அதை வந்து இங்கே வேறுபாடு அடையுது. இந்த வேறுபாடுகள்லாம் குறிக்கிறது என்னன்னா பாலியல். ஸோ பாலினம் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல வந்து மக்கள் அல்லது அவங்க சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் எந்த விதமான அர்த்தங்களை குறிக்கிறது, என்ன விதமான வேல்யூஸ், அடுத்து வந்து பண்புகளை குறிக்கிறது அப்படின்னா பாலினம் அப்படின்றதுல வரக்கூடியது. ஸோ இரண்டுக்குள்ள வேறுபாடுகள் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாலினம் அப்படின்றது ஒரு சமூக கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டது. இந்த சமூக கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா இது ஒவ்வொரு சமுதாயத்திற்கு என்ன செய்யும் அப்படின்னா மாறுபடும். ஸோ பாலினத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பங்கும் பொறுப்பும் நடத்தை முறைகளும் உள்ளன. ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல பங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அவர் வந்து வருமானத்தை ஈட்ட வேண்டும், ஸோ அந்த குடும்பத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா பொறுப்புகள். அடுத்து வந்து நடத்தை முறை, ஆண்கள்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், பிஹேவியர் அப்படின்றதும் இந்த இடத்துல வரும். அடுத்து பால் உயிரியல். இது வந்து உடல் உட்கூறுகள் சார்ந்தது அப்படின்றது நம்ம பார்த்தோம். உடல் கூறுகள் சார்ந்தது. இது இனப்பெருக்க உறுப்பில் உள்ள ஒரு குறிப்பிடத்தக்க வேறுபாடை குறிக்கிறது. அடுத்து வந்து பாலினம் கலாச்சார தனித்தன்மை வாய்ந்தது. ஸோ பாலினம் இந்த இடத்துல வந்து ஆண் பெண் அப்படின்னா ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தனித்தன்மை இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அடுத்து பாலை பொறுத்தளவுக்கு இது நிலையானது மற்றும் உலகளாவியது, இயற்கையானது அப்படின்றது இங்கே கொண்டு வந்துட்டோம். இது சமுதாயத்தில் உள்ளவர்களிடையே வேறுபடுகிறது. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் என்னாகும் அப்படின்னம்னா இந்த பாலினத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதாவது ஒரு நாட்டில் வந்து ஆண் பெண் இவ்வாறு தான் இருக்கணும், ஒரு நாட்டில் வந்து ஆண் பெண் இவ்வாறு நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் அந்த சமுதாயம் வந்து ஒரு விதமாக இருக்கும். ஆனால் பால் அப்படின்றது ஆண் பெண் அப்படின்றது எந்த விதமானதுலையும் மாற்றவே முடியாது. அது எந்த இடத்துக்கு போனாலும் எந்த சமுதாயத்துக்கு போனாலும் ஆண்ணா ஆண்ணா பெண்ணா பெண்ணா அப்படின்றதும் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா குறிப்பிடுறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாலின சமூக மயமாதல், ஜெண்டர் சோசியலைசேஷன் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு பரபரப்பாக விவாதிக்கப்படும் ஒரு கருத்தாகும். ஸோ காணல் அப்படின்ற வந்து இந்த இனப்பெருக்கம் சார்ந்த நம்ம பார்த்த மாதிரி உடல் கூறுகள் சார்ந்தது மாதிரி இவர் வந்து பார்க்குறாரு. அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது பாலின வேறுபாடுகளை அதிகப்படுத்துவது நம்பிக்கை, நடத்தை, வளங்கள், ஏற்றத்தாழ்வு. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத இவர் வந்து கருதுறாரு. அடுத்து வந்து பார்க்கக்கூடியது பாலின அடையாளமாக இருக்கக்கூடிய உடற்கூறு அடையாளமாக இருக்கக்கூடிய ஆண், பெண் அல்லது திருநங்கை என்ற 3 உணர்வுகள். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் இருக்கும். ஸோ உயிரியல் ரீதியாக பாலினத்திலிருந்து இது எவ்வாறு வேறுபடுகிறது. ஸோ நம்ம பார்க்கக்கூடியது பாலினம் அப்படின்றதுலேருந்து சமூக கட்டமைப்பிலிருந்து இது உயிரியல் ரீதியாக எவ்வாறு வேறுபடுகிறது. ஸோ இது மூலமாக பாலின சமூகமயமாக்கல் என்பது சமூக பாலின பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வதும் இது ஒரு வாழ்நாள் செயல்முறையாகும். ஸோ அப்போ அந்த சமுதாயத்திலேருந்து டெய்லி நம்ம கற்றுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றதான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நெறிமுறையை கற்பிக்கிறது. ஸோ ஆண் அப்படின்னா இந்தந்த ஒரு கேரக்டரில் வந்து இருக்கணும், பெண் அப்படின்னா இந்தந்த கேரக்டரில் இருக்கணும் அப்படின்றத பற்றியும் இந்த இடத்துல சொல்லுது. ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒன்று பாலின சமத்துவமின்மை. ஆண் பெண்களுக்கு ஒரு சமமான இது வந்து கிடையாது. அடுத்து வந்து சோசியல் அந்த ரோல், சோசியலோட ரோல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை தான் எழுப்புது அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ இதில் மிக முக்கியமானது என்னன்னு வந்து பார்க்கக்கூடியது வந்து குடும்பம். ஸோ அவங்க சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம். ஸோ பாலின பங்கு குறித்து குழந்தைகளின் முதல் தாக்கமே என்னது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம் அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க.
ஸோ பிறப்பு முதல் 5 வயது வரை பெரும்பாலான குழந்தைகள் குடும்பத்தால் சூழப்பட்டிருக்கின்றன. ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதனுடைய முதல் 3 வருட காலமோ இல்லை 5 வயது காலமோ அவங்களுடைய குடும்பமும் சார்ந்த உறுப்பினர்கள் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அதிகமாக என்ன செய்வாங்க அப்படின்னா இன்ட்ராக்ஷன் கொடுப்பாங்க முதல் 3 ஆண்டுகள்ல. ஸோ அடுத்த 2 ஆண்டுகள் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய இருக்கக்கூடிய இடம் சூழ்நிலை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்போ பாலின வேறுபாடுகள் பற்றி ஒரு குழந்தையின் முதல் வெளிப்பாடு அவரது பெற்றோருடன் தொடர்பு கொண்டு கற்றுக்கொள்வதே ஆகும். ஸோ இந்த இடத்துல மிக முக்கியமாக ஒன்று இந்த பாலின வேறுபாடு எங்கேருந்து வருது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க குடும்பத்திலிருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் மிக முக்கியமானது அவங்களுடைய பெற்றோர்களிடம் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பெரும்பாலான பெற்றோர்கள் குறிப்பிட்ட ஆடைகளை தங்கள் குழந்தைக்கு அணியச் செய்கின்றனர். ஸோ இப்போ ஒரு குழந்தை பிறந்தாலே அது ஆணா பெண்ணா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டுட்டு தான் நம்ம ஒரு அவங்களுக்காக உடை எடுக்கிறோம் அப்படின்னம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுப்போம். ஸோ இது ஃபுல்லாமே உங்களுடைய சமூகம் என்ன செய்யும் அப்படின்னம்னா கட்டமைச்சு வச்சிருக்கும். இந்த சமூகத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடியது பெற்றோர்கள். ஸோ அந்த பெற்றோர்கள் வெளிப்படுத்துவதை உள்வாங்கிக் கொள்வது குழந்தைகள். ஸோ இந்த இடத்துல என்ன செய்யுது அப்படின்னா இந்த வெளிப்பாடு இந்த குடும்பம் அப்படின்னா பாலின வேறுபாடுகள் அப்படின்றது இந்த இடத்துல உருவாகிறது அப்படின்றதான் சொல்றாங்க. அடுத்து குறிப்பிட்ட பொம்மைகளை வழங்குதல். ஸோ இப்போ ஆண் அப்படின்னா ஒரு பைக்கு மாதிரி ஒரு பொம்மை வாங்கி தரது, இல்லை அவங்க விளையாடுற மாதிரி ஒரு சைக்கிளோ இல்லை காரோ வாங்கி தரது. இது ஒரு பெண் அப்படின்னா ஒரு அவங்களுடைய பொம்மைகளை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு குழந்தை பொம்மைகளோ இல்லை சின்ன சின்ன விளையாட்டு பொருட்களோ வாங்கி தருது. ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னம்னா ஒரு வேறுபாடுகள். ஸோ இதுவுமே வந்து குறிப்பிட்ட பாலின பொம்மைகளை விநியோகம் செய்தல். ஸோ பெண்கள் அப்படின்னம்னா அந்த பிங்க் கலர் சார்ந்த இதாக கொடுக்கறது. ஸோ இது ஃபுல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா அந்த வேறுபாடுகளில் வரக்கூடியது அந்த பாலின சமூகமயமாதல். ஸோ அந்த சமூகம் சார்ந்து வரக்கூடியதில் தான் இந்த இது வருது. ஸோ இந்த குடும்பத்தோட தாக்கம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ ஆரம்ப வாழ்க்கையில் பாலின பங்கை கொண்டிருக்கும் குடும்பம் ஸோ நடைமுறைகளுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் கவனிக்கிறார்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ வீட்டுக்குள்ளே குழந்தை பருவம் எவ்வாறு இருக்குது, அடுத்து குடும்பத்தோட நடத்தை எவ்வாறு ஒத்துப்போவதாகவும் ஆராய்கிறார்கள். பாலின பங்குகளை கற்பிப்பதில் பெற்றோர்களுக்கு குடும்பத்திற்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. ஸோ பாலின பங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆண் பெண் அப்படின்றது ஒரு பெரிய செல்வாக்கு இந்த இடத்துல யார் கொடுக்குறாங்க அப்படின்னா குடும்பம் அப்படின்றது கொடுக்குது. அடுத்து உடன்பிறப்புகள் சமூகமயமாதல். ஸோ உடன்பிறப்புகளை ஒத்து இருக்கக்கூடியது. ஸோ இதன் விளைவாக ஒரே மாதிரியான சமூகத்தை தொடர்ந்து நிலைத்து நிற்கும் பாலின பங்கை வளர்ப்பதில் துணை புரிகிறது. இது அப்படின்னா இந்த குடும்பம் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து சக மாணவர்கள் இல்லைன்னா ஒப்பார் குழு அப்படின்றது. ஸோ பல வழிகளில் வந்து பாலின வேறுபாடுகள் அப்படின்றதும் சமூகமயமாக்குதலில் உதவுகிறது இருந்தாலுமே இந்த இடத்துல ஒத்த வயதுடைய சக மாணவர்கள் ஒப்பார் குழு அப்படின்றது ஒரு பெரிய இந்த இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ பாலின நடத்தை, பாலின உள்ளடக்கம், உற்பத்தி மற்றும் வலுவூட்டல் ஒரே மாதிரியானவையாக இருக்கும். ஆயினும் பாடசாலையினால் இது என்ன செய்ய முடியும் அப்படின்னா கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ பள்ளி சூழலில் பெண்களுக்கு கல்வியில் குறிப்பாக இளமை பருவத்தில் தொடர்கிறது. பள்ளிகளில் வந்து குடிநீர், கழிப்பறை, ஸோ அணுகல் மற்றும் சுகாதாரம் பொதுவான மோசமான தரநிலைகளே இது என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. இந்த சூழ்நிலையில் சிறுவலை காட்டியும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. ஸோ இந்த ஒரு கருத்து பிரகாரம் என்ன ஆகுது அப்படின்னம்னா ஸோ பள்ளிகள்லையும் சரி அவங்களுடைய சக மாணவர்களையும் சரி ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா மாணவர்கள் இந்த பெண்களை வந்து அவங்களுடைய பள்ளிகளில் வந்து தகவமைப்பு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கலாச்சாரம் மற்றும் மதம். ஸோ கலாச்சாரம் இந்த பாலின சமூகமயமாதல்ல எவ்வாறு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ கலாச்சாரம் என்பது சமுதாயத்தின் நம்பிக்கை மற்றும் பழக்க வழக்கங்களை குறிக்கிறது. ஒரு சமுதாயத்தில் இதெல்லாம் நம்ம நம்பணும், அவங்களுடைய ஃபேத், நம்பிக்கை, பிலீஃப்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ அவங்களுடைய பிஹேவியர், அடுத்து வந்து பழக்க வழக்கம், ஸோ எந்தெந்த மாதிரி முறைகள்லாம் இருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து இது இந்த பாரம்பரியம் அவங்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய மதத்தோட நெருங்கிய தொடர்போடு இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ சமூகத்தின் உடைமை, கலாச்சாரம் என்பது ஒரு சமூகத்தின் உடைமையாக காணப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து கலாச்சாரம் என்பது ஒரு ஆன்மீக பொருள் வகை மற்றும் அறிவுசார் மன எழுச்சி சார்ந்த உயர்ந்த கூறுகளை உள்ளடக்கியதும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஒரு பண்புகள் கொண்ட சமுதாயம் அல்லது ஒரு சமூக குழுவினை குறிக்கும். கலாச்சாரம் அப்படின்றது ஒரே மாதிரியோ இல்லை ஒரு பண்புகளை கொண்ட சமுதாயமாகவோ இல்லை ஒரு சமூக குழுக்களை குறிக்கும் அப்படின்றது இங்கே சொல்கிறோம். ஸோ இது கலை மட்டும் இல்லை, வாழ்க்கை முறை, அவங்களுடைய லைஃப் ஸ்கில்ஸும் இதில் வரும். ஸோ அடுத்து வந்து மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் அப்படின்றது இந்த இடத்துல வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் இது வந்து வரும். ஸோ அவங்களுடைய வேல்யூஸ், மதிப்புகள் என்ன இருக்குது, அவங்களுடைய மரபுகள், பாரம்பரியங்கள் என்ன இருக்குது, அடுத்து அவங்க சார்ந்த மத நம்பிக்கைகள் இல்லைன்னா நம்பிக்கைகளையும் உள்ளடக்கியதான் இந்த கலாச்சாரம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம்.
ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது பாலின பெண்கள் அல்லது ஆண்களுக்கு இடையே உள்ள உறவுகளை பற்றிய நடத்தை பற்றிய எதிர்பார்ப்புகள் கலாச்சாரம் மூலமே வடிவமைக்கப்பட்டது. ஸோ இதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அவங்களுடைய உறவுகள், இந்த ஆண் பெண் உறவுகள் அப்படின்றதும், ஸோ அவங்களுடைய நடத்தை முறைகளும் எதன் மூலமா பிரதிபலிக்குது அப்படின்னா கலாச்சாரம் மூலமாகவே என்ன செய்யுது அப்படின்னா பிரதிபலிக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ பாலின அடையாளம் மற்றும் பாலின உறவுகள் கலாச்சாரத்தில் முக்கிய அம்சங்களே ஆக இருக்கின்றன. ஸோ இது தினசரி குடும்ப வாழ்க்கையிலும் பரந்த சமுதாயத்திலும் பணியிடத்திலும் கூட இது என்ன செய்யுது உள்ளது அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதே தான் இந்த கலாச்சாரங்களை பொறுத்தளவுக்கு இங்கே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா முழுமையாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவங்க சார்ந்திருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், மதிப்பு, நம்பிக்கை, ஸோ மதம், இனம் சார்ந்த அல்லது வர்க்கம் சார்ந்த முறைகள், ஸோ ஆண் பெண் இருவருக்கு இடையக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே வந்து அவங்களுடைய சார்ந்த சமுதாயத்தின் பிரகாரம் தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விதிமுறைகளை பொறுத்தளவுக்கு மேற்கத்திய கலாச்சாரங்கள் ஒரு விதமாக இருக்கும். ஸோ கிழக்கத்திய கலாச்சாரங்கள் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்தியா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கலாச்சாரம் சார்ந்த மதம் சார்ந்த இந்த பாலின சமூகமயமாக்கல் அப்படின்றது வந்து வெவ்வேறு விதமாக என்ன செய்யும் அப்படின்னோம்னா காணப்படும் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து குழுக்களாக பயிர்க்கப்பட்ட அந்த நம்பிக்கை, விதிமுறை மற்றும் நடத்தையான கலாச்சாரங்கள் அப்படின்றதான் இங்கே நம்ம மாறுபடுறோம். ஸோ பெண்பால் மற்றும் கலாச்சார பண்புகளை என்ன செய்யுது அப்படின்னம்னா ஒவ்வொரு விதமாக என்ன செய்யுது அப்படின்னா வேறுபாடு அடையுது அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து இந்த விதிமுறைகள் கலாச்சாரம், மதம், வரலாற்று மற்றும் சுற்றுச்சூழல் காலிலிருந்து உருவாகிறது. ஸோ நம்ம வந்து கலாச்சாரம் பார்த்தோம். ஸோ கலாச்சாரம் அதுக்கு வந்து அவங்க சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் சார்ந்த மதம், இல்லை மதம் அடுத்து வந்து பார்க்கக்கூடியது சுற்றுச்சூழல். ஸோ அந்த சுற்றுச்சூழல் எவ்வாறு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மேற்கத்திய மற்றும் மேற்கத்திய சமூகங்கள் இரண்டிலுமே இது என்ன செய்யுது அப்படின்னம்னா காணப்படுகிறது. ஸோ எல்லா இடத்துலையுமே இது வந்து இருக்கிறது அப்படின்றதான் சொல்றாங்க. ஸோ பாலின ஆக்கிரமிப்பு, கலாச்சார மதிப்புகள் அப்படின்றதும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமா என்ன செய்யுது அப்படின்னா காணப்படுகிறது. அடுத்து மிக முக்கியமானது வேற்று பாலின ஆக்கிரமிப்பு அல்லது ஆக்ரோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பாலின சேர்க்கை ஆக்கிரமிப்பு அப்படின்றது ஆண்களிடமிருந்து முக்கிய உறவுகள், பெண்களை புண்படுத்துதல் அல்லது தவறாக நடத்துதல், ஸோ போன்ற தீங்கு விளைவிக்கும் காரணிகள் ஃபுல்லாமே இந்த இடத்துல என்ன செய்யுது அப்படின்னா அதிகரிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பெண்களுக்கான ஆதரவுகள் குறைவாக இருப்பதும் அல்லது அவங்க சார்ந்திருக்கக்கூடிய காரணிகள் அப்படின்றது இந்த ஆண்களை வந்து மோர் டாமினேஷனா இருக்கிறதுக்கு ரொம்ப வழிவகை செய்கிறது அப்படின்றத நான் சொல்றோம். அதிகார வேறுபாடு, ஸோ ஒவ்வொரு உறவுகளில் எவ்வாறு நடத்தலாம் அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்னா இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த அழகு 4 இத்துடன் என்ன இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த அழகை பொறுத்தளவுக்கு பாலினம் மற்றும் பால் அப்படின்றத பத்தி 2 விதமான வேறுபாடுகள் அப்படின்றது நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னம்னா முழுமையா பார்த்தோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து அந்த 2 வேறுபாடுகள்ல எதெல்லாம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ குடும்பம், பள்ளி மற்றும் சகாக்கள், ஒப்பார் குழு அப்படின்றதும், ஸோ இதன் வழியாக சமூகமயமாக்கல், சோசியலைசேஷன் எவ்வாறு நடக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு நபரின் உணர்வுகள் வடிவமைக்கின்றன, இல்லைன்னா நெறிமுறைகள் மற்றும் அடையாளத்தை எவ்வாறு பாதிப்பு அடைகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ குடும்பத்து மூலமா இல்லை அவங்க சார்ந்திருக்கக்கூடிய பள்ளி, இல்லை அவங்களுடைய ஒப்பார் குழு, ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை என்ன செய்யுது அப்படின்னா ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து சமூகமயமாக்கல் காரணமாக குழந்தைகள் இந்த பாலின பிரிவினையை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆண்கள் பெண்கள் அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்து மிக முக்கியமானது வந்து இந்த பாலின விதிமுறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் வடிவமைப்பதில் மதம் மற்றும் கலாச்சாரம் ஒரு முக்கிய பண்புகளை என்ன செய்யுது அப்படின்னா வழிவகை செய்கிறது அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பாலின விதிமுறைகள் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஆண்கள் பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திருநங்கை, ஸோ 3ஆம் பாலினத்தவர். ஸோ இந்த விதிமுறைகள் ஆண்கள்னா குடும்ப வருமானத்தை ஈட்டக்கூடியவராகவும் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவராகவும், ஸோ அடுத்து வந்து குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார நிதிகளை வழங்கக்கூடியவராகவும், அடுத்து வந்து குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவராகவும் இருக்கணும் அப்படின்றதான் இந்த விதிமுறை. ஒரு சமூகம் என்ன செய்யுது அப்படின்னோம்னா அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கலாச்சாரத்தின் மூலமா பிரதிபலிக்குது. அடுத்து பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்கள் வந்து வீட்டை வந்து பராமரிப்பதாகவும் இல்லை குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்புலையும், ஸோ அடுத்து அவங்களுடைய தொழில் முறைகள் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா துணி துவைத்தல், அடுத்து வந்து உணவு சமைத்தல், ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன். ஸோ அந்த ஸ்டீரியோ டைப் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது ஃபுல்லாமே எது வந்து இந்த விதிமுறைகளையும் அந்த எதிர்பார்ப்புகளையும் வடிவமைக்கிறதுல எது வந்து முக்கிய பங்கு அளிக்கிறது அப்படின்னம்னா ஸோ அவங்க சார்ந்திருக்கக்கூடிய மதம் மற்றும் கலாச்சாரம், அடுத்து வந்து சூழ்நிலை அப்படின்றதும் என்ன இருக்கு அப்படின்னா முக்கிய பண்புகள் அவங்க இருக்கக்கூடிய கலாச்சார சூழலுக்குள் அப்படின்றதும் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பெரிய முக்கிய பங்கு என்ன செய்யுது அப்படின்னா வழிவகை செய்கிறது.
அடுத்து ஒட்டுமொத்தமாக இந்த பாலின பன்முகத்தன்மை கொண்டது. ஸோ பாலினம் அப்படின்றது ஒரே ஒரு மாதிரி கிடையாது. இது பல்வேறு பன்முகத்தன்மைகள் கொண்டது. ஸோ பல்வேறு சமூக மூவர்கள், ஸோ அந்த ஏஜென்ட்ஸ், சோசியல் ஏஜென்ட்ஸ், அடுத்து கலாச்சார காரணிகள், ஸோ இந்தந்த சோசியலைசேஷனில் வரக்கூடியது மற்றும் தனிப்பட்ட அடையாளத்தை வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம ஸ்டீரியோ டைப்பை பொறுத்தளவுக்கு பொதுவான கருத்துக்கள், சார்பினங்கள் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தனிப்பட்ட அடையாளம் அப்படின்றது ஒரு மறைக்கப்படக்கூடிய வாய்ப்பில் தான் இருக்குது. ஸோ இந்த பொறுத்தளவுக்கு பாலினம் அப்படின்றது ஒரு பன்முகத்தன்மை கொண்டது. ஸோ அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கலாச்சாரம், மதம், அடுத்த சூழ்நிலை, அடுத்து வந்து தனிப்பட்ட அடையாளத்தின் மூலமாக வடிவமைக்கப்பட்டது அப்படின்றது தான் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ அழகு 3 இருக்கக்கூடிய தொகுப்புரைகளை நம்ம ஓரளவு பார்த்துடலாம். ஸோ அழகு 3 பொறுத்தளவுக்கு இந்த ஆணாதிக்கம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ ஆண் பெண் வேறுபாடுகள் அப்படின்றதையும் இந்த இடத்துல என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம். ஸோ வன்முறைகளுக்கு அதிகமாக காணப்படுகிறது, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் இந்த தொகுப்பில் என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம். அடுத்து சமத்துவ இன்மை, ஸோ ஆண்கள் பெண்கள் இரண்டுக்கூடிய வேறுபாடுகள், அடுத்து மிக முக்கியமானது இந்த பாரபட்சம், அடுத்து வந்து ஸ்டீரியோ டைப், அடுத்து பாகுபாடு. இந்த 3மே என்ன செய்யுது அப்படின்னா எவ்வாறு இந்த இடத்துல வந்து ரோல் பிளே பண்ணுது அப்படின்றதையும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா இதில் முழுமையாக என்ன செஞ்சோம் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த தொழில் முறைகள், ஸோ அந்த பண்புகள் அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஆண்கள் அப்படின்னா இந்த பணி பொறுப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஸோ பெண்கள் அப்படின்னம்னா இந்த பணி பொறுப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னம்னா பார்த்தோம். ஸோ பாலின தன்னடையாளம், பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒதுக்கப்பட்ட உடைகளை அணிதல். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டீரியோ டைப்பில் வரக்கூடியதான். ஸோ குடும்ப நிர்வாகத்தை என்ன செய்யறது அப்படின்னா மேற்கொள்ளக்கூடியது. ஸோ குடும்ப பணிகள், இந்த இடத்துல குடும்ப பணிகள்னு சொல்லும்போது உணவு தயாரித்தல், வீட்டை சுத்தப்படுத்துதல், உடைகளை துவைத்தல், ஸோ மற்ற எல்லா வேலைகளையும் வீடு சம்பந்தமான வேலைகளில் ஃபுல்லாமே ஈடுபாடுகள் காட்டுறது. தன் பாலினத்தோட, அதாவது பெண்களோடு அதிகமாக நெருங்கி பழகவும், விளையாடவும், பொழுதுபோக்குகளை விரும்புதலாகவும், ஸோ ஆண்பால் கவர்ச்சியும், தனிந்த ஆண்மகனை கணவனாக்கி கொள்ளக்கூடிய ஆசைப்படுதல். ஸோ இது ஃபுல்லாமே ஸ்டீரியோ டைப்ஸ். ஸோ பிள்ளைகளை பெற்று வளர்த்திடுதல். ஸோ இது ஃபுல்லாமே என்னன்னா இந்த பெண்களுக்கு எதிரான ஒரு தொழில் முறையில் இருக்கக்கூடிய ஒன்று. அடுத்து அவங்க சார்ந்திருக்கக்கூடிய குலம் அல்லது குடும்பம், ஸோ இதை வந்து பின்பற்றுவதில் உறுதியுடன் இருத்தல். அடுத்து குடும்பத்துக்கு தான் எந்த சூழ்நிலையும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா முன்னுரிமை அளித்தல். அடுத்து அதை மையப்படுத்திய தனது தொழில்சார் வேலைகளை மற்றும் இதர பணிகளை அமைத்துக் கொள்ளுதல். ஸோ இதில் மிக முக்கியமான ஒன்று, குடும்பத்திற்கு முன்னுரிமை அளித்தல், அதனை மையப்படுத்திய தன் தொழில்சார் வேலைகளை மற்றும் இதர பணிகளை அமைத்துக் கொள்ளுதல். இப்போ ஒரு ஆண் அப்படின்னா ஸோ அவருக்கு வந்து உணவு சமைக்கிறதோ இல்லை துணி துவைக்கிறதோ எந்த விதமான வேலைகளுமே கிடையாது. அவர் வந்து பொருளாதாரம் ஈட்டிட்டு வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப், ஒரு சார்பெண்ணங்கள் இருக்கும். ஸோ ஆனால் பெண்களை பொறுத்தளவுக்கு குடும்பத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய தொழில் சார்ந்த வேலைகள். ஸோ அந்த குடும்பத்தையும் பார்த்துட்டு ஒரே நேரத்தில் மற்ற வேலைகளும் பார்க்கக்கூடியதும், அந்த வேலை வந்து குடும்பத்தை எந்த விதத்திலையும் பாதிக்காத அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவங்களுடைய பணியை வந்து அமைத்துக் கொள்றாங்க அப்படின்றதான் இங்கே கூறப்படுகிறது. அடுத்து வந்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தல் மற்றும் நற்பண்புகளை மறைமுகமாகவும் போதித்தல், சமூக சடங்குகளில் ஈடுபாடு காட்டுதல் மற்றும் அவருக்கான ஏற்பாடு செய்தல், ஸோ குடும்பத்திற்கு உடல்நலம் பேணுதல். ஸோ இது ஃபுல்லாமே வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படின்றது இங்கே நம்ம சொல்கிறோம். அடுத்து அவங்களுடைய பணி பொறுப்புகள், ஸோ என்னென்ன ரூல் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ தொழில் முறைகளில் வந்து அவங்க வந்து வெல்விஸ்டாக இருக்கணும். ஸோ பொருளாதாரத்தை ஈற்றுதல மிக முக்கிய ஒரு குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து குடும்ப உறுப்பினர்களை பாதுகாத்தல், தன் கடமை என ஒரு உணர்தல். ஸோ குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்கிறது அதில் ஃபர்ஸ்ட் யாரோட பொறுப்பு அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்மகன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ தன் பாலினத்தோடு நெருங்கி பழகவும், விளையாட்டு தோழர்களாகவும் கொள்ளுதல், ஆவல் கொள்ளுதல். ஸோ தன் பாலினம்னா அவங்க சார்ந்திருக்கக்கூடிய பாலினம். ஸோ அடுத்து வந்து உடல் பலம் தேவைப்படும், வீட்டு பணிகளை மட்டும் மேற்கொள்ள முன்வருதல். ஸோ அடுத்து வந்து துணிவு மிக்க சாகச செயல்களில் ஈடுபடுதல். ஸோ இந்த மாதிரி ஈடுபடும் போது அந்த எதிர்பாலினத்தை கவரக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதாகவும், அடுத்து வந்து தனது அதிகாரத்தை பிறரிடம், குறிப்பாக பெண்களிடம் நிலைநிறுத்த முயற்சி செய்தல். ஸோ இது ஃபுல்லாமே ஆண்கள் தன் அடையாள பணி பொறுப்புகளாக உணர்பவை, அதாவது ஜென்ரல் ஸ்டீரியோ டைப்ல வரக்கூடியதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ இது ஃபுல்லாமே இந்த பண்புகளில் வரக்கூடியது. ஸோ பெண்கள் தொடர்பான சார்பெண்ணங்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ தனது கருத்துக்களை ஆணித்தனமாக முன்வைப்பதில்லை. ஸோ இதெல்லாம் ஒரு பொதுவான கருத்து. ஸோ பெண்கள் வந்து மென்மையானவர்கள், ஸோ வன்பு பேசுவதில் ஆர்வம் காட்டுபவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபுல்லாமே எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்கள். ஸோ இது ஃபுல்லாமே வந்து அந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் இதில் வரும். ஸோ இது வந்து
ஒரு பொதுவான கருத்து அப்படின்றத விட இது ஸ்டீரியோ டைப்ஸ், ஓகே, சார்பெண்ணங்கள் அப்படின்றது. ஸோ இது எல்லா நிலைகளையும் சரியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து இந்த பாலினத்தை அளவிடுதலில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா சில அளவீட்டு முறைகளில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ முதலாவதாக 1070ஆம் ஆண்டு ஸ்பென்ஸ் அவர் உருவாக்கிய ஒரு கொஸ்டினர். ஸோ அது எதெல்லாம் வந்து மதிப்பீடு செய்கிறது அப்படின்றது நம்ம பார்த்தோம். பெண்களோட உரிமைகள், அவங்களோட முக்கியத்துவம் என்ன, பாத்திரங்களுடைய ரோல் என்ன, அடுத்து அவங்களுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றியும், அதை மக்கள் பீப்புள்ஸ் வந்து காமன் பீப்புள்ஸ் வந்து எவ்வாறு உணர்கிறார்கள் அப்படின்றத பற்றியும் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு ஆய்வறிக்கை மேற்கொள்ளப்பட்டுச்சு. அடுத்து 1995ஆம் ஆண்டு ஹால் அவரோடது வந்து நவீன பாலின அளவுகோல் அப்படின்றத எடுத்து, ஸோ அது மூலமாக இந்த பாரபட்சத்தை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அளவீட்டு செஞ்சுருக்காங்க. இது ஒரு 8 அறிக்கைகளாக பிரிச்சிருக்காங்க. அதில் 1 முதல் 5 அறிக்கை வந்து அளவில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா மதிப்பிடப்படுகிறது குவான்டிடேட்டிவ்ல. ஸோ அடுத்து வந்து 5 கருத்துகள் பல்வேறு வேறுபாடுகளுடன், அதாவது பாகுபாடுகளுடன் என்ன செய்யுது அப்படின்னா வழிவகைப்படுத்துகிறது. அடுத்து 3 முக்கியமான நுட்பம் உட்கூறுகளை பயன்படுத்தி தான் இந்த அளவு முறைகள் என்ன செய்யுது அப்படின்னா ஆய்வு வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ பாகுபாடுகள் மறுப்பு அப்படின்றத பார்த்தோம். ஆண் பெண் 2 பேருக்கும் இருக்கக்கூடியது. அடுத்து பெண்களுக்கான கோரிக்கைகளுக்கு எதிரான எதிர்ப்பு அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்து அவங்களுடைய சிகிச்சை பற்றிய வெறுப்பு அப்படின்றதும் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஸோ பெண்களுக்கான சமீபத்திய கவனம் மற்றும் ஆதரவு, ஸோ உண்மையான அனுபவங்கள், ஸோ இது ஃபுல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பாலின பாரபட்சத்தை அளவிடுதல். ஸோ அப்போ அந்த மக்கள் வந்து அவங்களுடைய சார்ந்த மக்கள் வந்து எந்த விதமான ஒரு பாரபட்சம், ஆண் பெண் இருவருக்குமான ஒரு பாரபட்சத்தை தான் இந்த இடத்துல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா குறிப்பிடுறாங்க. ஸோ பாலின பாரபட்சம் அப்படின்றதும் எதிர்மறையான உணர்வுகள், சார்புகள் அல்லது அவர்களின் பாலினத்தை அடிப்படையில் தனிநபர் அல்லது குழுக்களுக்கு எதிரான ஒரு நியாயமற்ற தீர்ப்புகளை குறிக்கிறது. ஸோ ஒரு பாரபட்சம், ஸோ ஆண் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும், பெண் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றத பற்றியும், ஸோ இது மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா வெறுப்பு, விரோதம், ஸோ நியாயமற்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவதும் இந்த பாலின பாரபட்சத்தை கீழே வரக்கூடியதான். அடுத்து ஸ்டீரியோ டைப் அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பாலின ஸ்டீரியோ டைப், ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பை பொறுத்தளவுக்கு ஆண் பெண் 2 பேருக்கும் உள்ள வேறுபாடுகள் இல்லை ஒரு பொதுவான கருத்து அப்படின்றதான் இங்கே நம்ம பார்த்தோம். ஸோ அதை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ரோல் என்னென்ன இருக்குது, அவங்களுடைய பிஹேவியர்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், ஸோ அடுத்து பொதுவான நம்பிக்கை அல்லது அனுமானங்கள் அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்னா இதில் தீர்மானிக்கிறது அப்படின்றது பார்த்தோம். அடுத்து இதில் பெரும்பாலும் எது வந்து முக்கியமாக வந்து ஒரு காரணியாக செயல்படுது அப்படின்னா அவங்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய கலாச்சாரம் மற்றும் சமூக நெறிமுறைகள். ஸோ இது ரெண்டுமே மிக முக்கியமானது. இந்த ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படின்றது ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸை வந்து எந்த விதமான காரணி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ஸோ அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கலாச்சாரம் மற்றும் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் அல்லது சமுதாய நெறிமுறைகள் அப்படின்றதான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இது மூலமாக அவங்களுடைய பாலின அடையாளத்தை அடிப்படையில் மற்றவர்கள் எவ்வாறு உணர்கிறார்கள் அப்படின்றதும் இந்த இடத்துல வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து மிக முக்கியமானது இந்த பாலின நிலைப்பாடு அப்படின்றதான் இதில் நம்ம பார்த்தோம். ஸோ இது ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா குடும்பம் எவ்வாறு பிஹேவ் பண்ணுது, அடுத்து வந்து ரோல் பிஹேவியர், அடுத்து தொழில், ஸோ இந்த தொழில் முறைகள் எவ்வாறு இருக்குது அப்படின்றதையும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னம்னா நம்ம பார்த்தோம். ஸோ இதில் மிக முக்கியமானது ஆண் பெண் இருவருமே வந்து சமமான வேலை வாய்ப்பு இல்லை வேலைப்பளு இருந்தாலுமே ஸோ அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னம்னா அந்த ஊதியத்தில் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்றதான் தொழில் பாகுபாடு அப்படின்றதுல வரக்கூடியது. ஸோ இப்போ ஆண்கள் அப்படின்னா ஸோ அவங்களுக்கான ஊதியம் அப்படின்றது வேற வகையிலும், பெண்களுக்கான ஊதிய வகைகள் அப்படின்றது வெவ்வேறு வகையிலும், ஆனால் வேலைப்பளு இல்லைன்னா வேலை முறை அப்படின்றது இரண்டுமே ஒன்றான வகையிலும் ஊதியத்தில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்சியேஷன் வேறுபாடு அல்லது பாகுபாடு காணப்படுகிறதா. இதைத்தான் நம்ம தொழில் பாகுபாடு அப்படின்றத இந்த இடத்துல கொண்டு வரோம். ஸோ இந்த தொழில் பாகுபாடை பொறுத்தளவுக்கு வெவ்வேறு சதவீத முறைகளை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பெண்கள் வந்து அவங்களுடைய படிப்புகள் இந்த பல்கலைக்கழகத்தை சேரக்கூடிய வீதாச்சாரம் எவ்வளவு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ 18.2, அடுத்து முனைவர் பட்டம் பெற்றவர்கள் வந்து 42.2, அடுத்து வந்து அவங்களுடைய கம்பெனி அந்த நிறுவனங்கள் வந்து வழிநடத்தக்கூடிய பெண்களுடைய வீதம் அப்படின்றது மிக மிக குறைவிலேயே இருக்குது. ஸோ 1008 நிறுவனங்கள் இருந்தாலுமே ஸோ அதில் வந்து 63 நிறுவனங்களில் மட்டும்தான் பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வழிவகை நடத்தப்படுகிறார்கள் அப்படின்றதும் இந்த இடத்துல கூறப்படுகிறது. ஸோ பொதுவாக இந்த தொழில் பாகுபாடை பொறுத்தளவுக்கு பெண்கள் வந்து 66% பொறுத்தளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னம்னா நடுத்தர அளவிலான வேலைகளில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஈடுபடுத்தப்படுகிறாங்க. உயர் பதவியில் 7% மட்டுமே பெண்கள் வகிக்கிறாங்க.
அடுத்து முதல்வர்கள், அடுத்து வந்து பேராசிரியர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில் முறைகளில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதுவும் 16% பெண்கள் மட்டுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய தொழில்முறை பாகுபாடுகளை ஏற்படுத்துது அப்படின்றத இந்த அலகு 3 மற்றும் 4 அப்படின்றத பற்றி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா முழுமையாக பார்த்தோம். ஸோ இதனுடைய தொகுதி 1ல் இருக்கக்கூடிய 3 மற்றும் 4 அப்படின்றத இந்த பாலின சமூகமயமாக்கல் அல்லது வந்து இந்த ஸ்டீரியோ டைப் அப்படின்றத முழுமையாக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னம்னா இந்த அலகுல பார்த்து முடிச்சிட்டோம். நன்றி.